ஆதித்ய தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நட்சத்திர கணக்கு நிகழ்ச்சியில் உங்களை அன்புடன் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இன்றைய தினம் ஆங்கில மாதம் செப்டம்பர் 8, தமிழ் மாதம் ஆவணி 23, செவ்வாய்க்கிழமை, தேய்பிறை சஷ்டி திதி, பரணி நட்சத்திரம், வியாதிபாதம், நாமயோகம், கரசை, கரணம் ஆகிய சுபதினத்தில் முதலில் உங்களுடைய 12 ராசி பலன்களை பார்த்திடுவோம். மேச ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். எரிச்சலூட்டக்கூடிய பேச்சுகள் உங்கள் வாயிலிருந்து வரக்கூடாது. வர மாதிரி அமைப்புகள் இருக்குது, அதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய வருமானம் இரட்டிப்பாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பரணியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய வார்த்தைகளில் கோபமும் வார்த்தைகளில் பதற்றமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணவரவு அதிகரிக்கும். ரிஷபராசியை பொறுத்த மட்டில் இன்றைய தினம் உங்களுக்கு மனதில் கோபமும் எரிச்சலும் உண்டாகும். மிருகசீரிடத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற அலைச்சல் உண்டாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மிதுனராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு லாபம் நிறைந்த நாளாக காணப்படும். குறிப்பாக தேவையற்ற அலைச்சல் இருந்தாலும் அந்த அலைச்சலின் முடிவில் உங்களுக்கு ஒரு நல்லதொரு லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. மிருகசீரிடத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு தேவையற்ற அலைச்சல் உண்டாகும். திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு லாபம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களை விட வயதில் அதிகமான சகோதரர் சகோதரியுடன் கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கையாக செயல்படுங்கள். புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு இப்படி என்றால், பூசத்தில் பிறந்தவர்களுடைய அனைத்து நல்ல விதமான எண்ணங்களும் தொழிலில் முன்னேற்ற எண்ணங்களும் நிறைவேறும். ஆயில்யத்தில் பிறந்தவர்களுக்கு பணவரவில் தடை உண்டாகும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில்நிலை சிறப்படையும். கடகராசியை பொறுத்தவரை உங்களுக்கு பணவரவில் சின்ன சின்ன இடர்பாடுகள் இருக்கும். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இன்று அனைத்து செயல்களும் உங்களுக்கு வெற்றியுடன் நல்ல ஒரு ஸ்கோப்பாக என்று அமையும். மகத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில்நிலை சிறப்படையும். பூரத்தில் பிறந்தவர்களுக்கு செயல்களில் உண்டாகும். உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூர்வீக சொத்திலிருந்து தனலாபம் உண்டாகும். கன்னியாராசியை பொறுத்த மட்டும் இன்றைய தினம் உங்களுக்கு அப்பாவுடன் சின்ன சின்ன மனஸ்தாபம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சித்திரையில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் செல்லக்கூடிய நிலை உண்டாகும். துலாம் ராசியினரை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கும். சுவாதியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தொழில் லாபம் விருத்தியாகும். விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு கணவன் மனைவியிடையே ஒருமித்த கருத்து ஏற்படாமல் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்களுடைய சக பணியாளர்கள் நண்பர்களுடன் நல்ல நல்ல உதவிகளும் நல்ல நல்ல அன்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கேட்டையில் பிறந்தவர்களுக்கு வியாபாரத்தில் கவனமும் நிதானமும் தேவை. இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமான லாபம் மீட்கக்கூடிய நாளாக இன்று இருக்கும். தனுசு ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உழைப்பு அதிகரிக்கும். போராட்டத்தை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு எதிரிகளால் சின்ன சின்ன தொல்லைகள் உண்டாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தனுசு ராசி உத்திராட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு பயணங்கள், எங்கேயாவது வெளியூர் பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. மகர ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு மனக்குழப்பம் அதிகரிக்கும். அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம் உண்டாகும். கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு வாகனம் வாங்க வேண்டும் என்கின்ற எண்ணம் உங்களுக்கு உருவாகும். போராட்டத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் சின்ன சின்ன நன்மைகள் உண்டாகும். மீன ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரேவதியில் பிறந்தவர்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரர்கள் மூலமாக நன்மைகளும் அங்கீகாரமும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நேர்களே, இன்றைய தினத்தினுடைய ராசி பலன்களை பார்த்துவிட்டோம். இன்றைய தினத்தினுடைய சிறப்புகள் நம்ம பார்க்கும் பொழுது இன்றைய தினம் சஷ்டி, அதாவது பாத்திர பகுல மாதத்தினுடைய சஷ்டி. இன்றைய தினம் சந்திரமானப்படி 21வது நாள் சஷ்டி விரதம். கபிலா சஷ்டின்னு சொல்லுவாங்க, இதற்கு பெயர் சந்திர சஷ்டின்னு சொல்லுவாங்க. இன்று மதியம் 12 மணிக்கு மேலே 1 மணிக்குள்ளாக சஷ்டி விரதம் இருந்து முருகனை வழிபட உங்களுக்கு சந்திரனுடைய ரோஹிணி நட்சத்திரம் இன்று மாலைக்கு பிறகு சேருவதால் இன்றைய தினம் உங்களுக்கு குடும்பத்தில் அமைதி நிலவும், நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நன்னாளாக இன்ற நாள் அமையும். இன்றைய தினத்தில் என்னெல்லாம் நீங்கள் செய்யலாம் என்று பார்க்கும் பொழுது, வீட்டிற்கு தேவையான உபயோகமான பொருட்கள்னு சொல்லக்கூடிய வாஷிங் மிஷின், கிரைண்டர், டிவி, இது போன்ற எலக்ட்ரானிக் சாதனம், கால்நடை வாங்கணும், ஆடு மாடு வாங்குவதற்கான நல்ல நாள். நேரில் இன்றைய தினத்துடைய சிறப்புகள் பார்த்தோம். இன்றைய தினத்தினுடைய விசேஷங்களை பார்த்தோம். இன்றைய தினத்துடைய கேள்வியாளர்கள் பதிலை பார்ப்போம். நேர்களே வணக்கம். இன்றைய முதல் கேள்வியாளர் பெயர் வணக்கம் பாலாஜி. இப்போது என் கேள்விக்கு வருகிறேன். டைரெக்டாக கேள்விக்கு வந்துட்டார். ஸோ என் பெயர் குமார்,
பிறந்த தேதி 16 மார்ச் 1951 மாலை 5:25 தஞ்சாவூர். 15 வருடம் வாழ்ந்தவரும் இல்லை, 15 வருடம் வீழ்ந்தவரும் இல்லை என்ற பழமொழிக்கு மாறுதலாக நான் பிறந்துவிட்டேன். எனக்கு தெரிந்து நினைவு நாள் முதல் கைக்கும் வாய்க்கும் என் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எந்த விதமான மாறுதலும் இல்லை. என் ஜாதத்தில் எந்த விதமான அமைப்பு எனக்கு இருக்கிறது, இதை கொடுத்துள்ளது, ஏன் நான் இவ்வளோ கஷ்டப்படுகிறேன். ஸோ அப்படி கிடையாதுங்க. இது சரியான பழமொழியை நீங்கள் தப்பாக சொல்லிட்டீங்க. சனி ஒரு சுழற்சிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30 வருடம் ஆகும். ஒரு ராசியில் 2.5 வருஷம் இருக்கும். 12 ராசிக்கு 30 வருஷம் ஆகும். 30 வருஷம் வாழ்ந்தவரும் இல்லை, 30 வருஷம் வீழ்ந்தவரும் இல்லைன்னு தான் சரியான வாக்கியம். நீங்கள் தப்பாக சொல்லிட்டீங்க. பரவாயில்ல, ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட ஜாதகத்தில் லக்கணத்தில் கேது இருக்குது, லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல ராகு இருக்குது, குரு இருக்குது, எல்லாமே பார்த்தீங்கன்னா பலம் குறைந்த வீட்டில் இருக்குது. 2வது புதன் உங்கள் ஜாதகத்தில் நீசம். உங்கள் ஜாதகத்தில் சந்திரனும் கிட்டத்தட்ட பலம் ரொம்ப குறைவு. இந்த லக்கணத்துக்கு பாதகாதிபதி நட்சத்திரத்திலே 4 கிரகம் இருக்குது. ஸோ நீங்கள் எங்கே வச்சாலும் அதில் வெடிகுண்டாக தான் இருக்கும். வைக்கிற இடம் எல்லாமே கண்ணு வெடியாக தான் என்னப்பா பண்ணுறதுன்னு நம்ம சொல்கிற மாதிரி வாழ்க்கையில் எல்லாமே போராட்டமாக தான் இருக்கும். அது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த அமைப்பு இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி நேரத்தில் பிறந்துட்டீங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மதுரையில் இன்மையில் நன்மை தருவாள் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. அங்கே வருஷத்துக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. மீதமுள்ள காலம் சிறப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நேர்களே வணக்கம். இன்றைய 2வது கேள்வி எழுப்புறை. பிருத்திவி 7 ஆகஸ்ட் 1991 9:10. ஸோ மிருகசீரிடம் 4ஆம் பாதம், மிதுன ராசி, மீன லக்கணம். என்ன கேட்டிருக்காருன்னா, எனக்கு ஒரே கேள்வி தான் சார், நிறைய நான் பேச விரும்பல, ஒரு கேள்வி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கன்றாங்க. டிட் ஐ கெட் கவர்மெண்ட் ஜாப் நெக்ஸ்ட் இயர்? அதாவது 2021 கவர்மெண்ட்டில் கிடைக்க மாட்டாங்க. 2023க்கு பிறகு 2023, 22 கிடைக்கிற மாதிரி இருக்குது. மத்திய சர்க்கார் வேலை கிடைக்கும். நீங்கள் சாதாரண வேலைகள்லாம் போக மாட்டீங்க, பெரிய வேலையில் போவீங்க. அதாவது உங்களுக்கு கீழே 10 பேர் வேலை செய்கிற மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் இன்ஜினியர், ஒரு ஆர்டிஓ பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் கீழே செய்கிறாங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் சேஃப்டின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்பெக்டர், அதாவது ஃபேக்ட்ரி சேஃப்டி இன்ஸ்பெக்டர்னு ஒருத்தர் இருப்பார். அந்த மாதிரி ஒரு பெரிய வேலைக்கு போகிறதுக்கான ஜாதகத்தில் அமைப்பு இருக்குது. ஸோ எதிர்காலத்தில் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு அமைப்பாக வரதுக்கான வாய்ப்புகள் இந்த ஜாதகத்தில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் போகலாம், எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. நேர்களே, இன்றைய 2 கேள்வியாளர்கள் பதிலை பார்த்துவிட்டோம்.